ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது என்னன்னா, சாஸ்டா டீம்ட் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் வில்லிங்கா இருக்கீங்க. அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் வந்தாச்சு. இந்த ரேங்க் லிஸ்ட்ல ஸ்ட்ரீம் 1 அண்ட் ஸ்ட்ரீம் 2ன்னு 2 ரேங்க் இருக்கு. இதுல வந்து எஸ்பெஷலி லாஸ்ட் இயர் 2024ல ரவுண்ட் 1ல எந்தெந்த ரேங்க்குக்கு எந்தெந்த பர்ட்டிகுலர் பிரான்ச்சஸ் கிடைச்சது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். பார்த்தீங்கன்னா, சாஸ்ட்ரா டீம்டு யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கணும். அந்த அப்ளிகேஷன்ஸ் போட்டு உங்களுக்கு எஸ்பெஷலி ஜேஇ மெயின்ஸ் ரேங்க் வச்சும், அது மட்டும் இல்லாம 12th மார்க்க பேஸ் பண்ணியும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீம் 1ங்கிற ஒரு ரேங்க் குடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரீம் 2ல ஒன்லி 12th மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரேங்க் குடுத்துருப்பாங்க. ஸோ, இப்ப வந்து உங்க ரேங்க் வந்து எப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 14த் 9 பிஎம்க்கு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் எனேபிள் ஆயிருக்கு. உங்களோட அப்ளிகேஷன்ஸ் போர்ட்டல்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு உண்டான விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது எப்போ வரைக்கும் உங்களுக்கு எனேபிள்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 18த் காலையில 9 மணி வரைக்கும் உங்களுக்கு உங்களோட சாய்ஸஸ ஃபில் பண்ணிக்கலாம், ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு எப்ப ரவுண்ட் 1க்கு உண்டான ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 18த் ஈவினிங் 5 பிஎம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துரும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஃபீஸ பே பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 24த் காலையில 9 மணிக்குள்ளார உங்களுக்கு ஃபீஸ பே பண்ணணும் ஆன்லைன் போர்ட்டல்ல அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த ஃபீஸுமே எவ்வளோ அப்படிங்கிறது உங்களோட வெப்சைட்ஸ்ல குடுத்துருப்பாங்க. 1,00,000 ரூபீஸ் வந்து நீங்க ஃபீஸ பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த சீட் வேண்டும் அப்படின்னா. அதுக்கு அடுத்து வந்து சப்போஸ் யாரெல்லாம் ஃபீஸ பே பண்றாங்களோ, அவங்களுக்கு அப்கிரேட் ஆப்ஷன்ஸ் அதாவது ஸ்லைடிங் ஆப்ஷன்ஸ் வந்து உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் 1 வேக்கன்சிய பொறுத்து ஸ்லைடிங் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஜெனரேட் ஆயி உங்களுக்கு சப்போஸ் வேக்கன்ட் சீட் இருந்தது அப்படின்னா, உங்களோட ரேங்கிங் அதுக்கு ஆப்ட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு ஜூன் 24த் வந்து ஈவினிங் 5 மணிக்கு உங்களுக்கு வந்து ரவுண்ட் 2க்கு உண்டான அலாட்மெண்ட் குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து மறுபடியும் வந்து சீட்ஸ் யாருக்காச்சும் அலாட் ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க வந்து ஃபீஸ வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஆஸ் பர் சாஸ்த்ரா கவுன்சிலிங்ல ஷெட்யூல். இதுல வந்து உங்களுக்கு இந்த ரேங்க் வந்து ஜெனரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அந்த ரேங்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரீம் 1, ஸ்ட்ரீம் 2ன்னு 2 ரேங்க் இருக்கும். ஸ்ட்ரீம் 1ல வந்து உங்களுக்கு ஜேஇ மார்க் பத்தியும், அது மட்டும் இல்லாம 12th மார்க் பேஸ் பண்ணியும் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீம் 1ல குடுப்பாங்க. ஸ்ட்ரீம் 2 வந்து ஒன்லி 12th மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரேங்க் குடுத்துருப்பாங்க. எஸ்பெஷலி நெறைய பேருக்கு வந்து இந்த ஏர் ரேங்க் இருக்கும். அதே மாரி தமிழ்நாடு ரேங்க் இருக்கும். தஞ்சாவூர் ரேங்கோ, திருச்சி ரேங்கோ வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல. நீங்க தஞ்சாவூர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா தஞ்சாவூர் ரேங்க் இருக்கும். நீங்க திருச்சி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா திருச்சி ரேங்க் இருக்கும். இதுக்கு சர்டைன் கிரைட்டீரியா அதாவது 10% ஆஃப் சீட்ஸ் வந்து தஞ்சாவூர் ரேங்க்குக்கும், திருச்சி ரேங்கிங்க்கும் குடுக்குறாங்க. அதனால அந்த தஞ்சாவூர் ரேங்க், திருச்சி ரேங்க் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்ப வந்து நமக்கு இந்த ரேங்கிங் இருக்கு. இந்த ரேங்கிங்ல எஸ்பெஷலி போன வருஷம் அதாவது 2024ல எந்த ரேங்கிங்குள்ள எந்தெந்த பிரான்ச்சஸ் கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண போறோம். ஸோ தெளிவா கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த சாஸ்ட்ரா டீம்டு யூனிவர்சிட்டியில என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க குடுத்துருக்கோம். இதுலயுமே எஸ்பெஷலி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு என்ன ரேங்கிங்குள்ள இருந்ததுன்னா முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1200லேருந்து 1300க்குள்ள ரேங்கிங் இருந்ததுன்னா உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இது என்னது ஏர் ரேங்க்கா? இல்ல அப்படிங்கிற பட்சத்தில தஞ்சாவூர் ரேங்க்கா? இல்ல திருச்சி ரேங்க்கா? இல்ல தமிழ்நாடு ரேங்க்கா? அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா, எஸ்பெஷலி உங்களோட ரேங்கிங்ல எந்த ரேங்க் கம்மியா இருக்கோ, அதாவது தஞ்சாவூர் ரேங்க்கா? திருச்சி ரேங்க்காங்கிறது இன்னும் கம்மியா இருக்கும். தமிழ்நாடு ரேங்க் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம இங்க குடுத்துருக்கோம். தமிழ்நாடு ரேங்க்லயுமே உங்களுக்கு எது லெஸ் ரேங்க் இருக்கோ அந்த ரேங்க்க நீங்க வந்து ஆப்ட்டா வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பயோ இன்ஜினியரிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோ டெக்னாலஜி இதுக்கு வந்து எந்த ரேங்கிங்குள்ள முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி வந்து தமிழ்நாட்டு ரேங்க்ல 900லேருந்து உங்களுக்கு 1100 வரைக்கும் உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க்ல முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கெமிக்கலுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியர்லி வந்து ஒரு 900 ரேஞ்சஸ்ல இருந்தாவே உங்களுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகம் இருந்தது. சரிங்களா? அதே மாதிரி சிவிலுக்குமே உங்களுக்கு வந்து 1000 ரேங்கிங்ல இருந்ததுன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டீஸ் உண்டு. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸ்ங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் எந்த ரேங்கிங்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டிஜிட் நம்பர்ல தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு உண்டான ரேங்கிங்ல முடிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எந்தெந்த ரேங்கிங் க்ளோசிங் ரேங்க் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 58 இருக்கு, 27 இருக்கு, 43 இருக்கு, 37 இருக்கு. அதுக்கடுத்து வந்து 14 இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரேங்கிங்ல இருக்கிறவங்களுக்கு அலாட்டட் ஆயிருக்கு சிஎஸ் குரூப். அதாவது உங்களுக்கு திருச்சி ரேங்கோ, இல்ல தஞ்சாவூர் ரேங்கோ,
இல்ல வந்து தமிழ்நாடு ரேங்க்கோ இந்த 2 டிஜிட் நம்பர்ல யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது மோஸ்ட்லி வந்து ஒரு 150 ரேஞ்சஸ்க்குள்ள நீங்க ரேங்கிங் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து சிஎஸ் ரிலவன்ட்டான கோர்ஸஸோ இல்லன்னா சிஎஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயன்ஸ், சைபர் செக்யூரிட்டி அதே மாரி ஐஓடி, நெட்வொர்க்ஸ் இந்த கோர்ஸஸ்க்குலாம் நியர்லி வந்து ஒரு 150லேருந்து ஒரு 300 ரேங்கிங்குள்ள இருக்கீங்கனாவே உங்களுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகம் இருக்கு. சரிங்களா? இந்த ரேஞ்சஸ்ல இருந்தீங்கனாவே கண்டிப்பா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் ரிலவன்ட்டான கோர்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு ட்ரிபிள் இல வந்து உங்களுக்கு 2 கோர்சஸ் இருக்கு. இந்த 2 கோர்சஸ்க்குமே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எந்த ரேங்கிங்குள்ள முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 500 ரேங்கிங்லேருந்து 600 ரேங்கிங்குள்ள இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகம் இருக்கு. இந்த ரேஞ்சஸ்லயே ட்ரிபிள் சீட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கு அடுத்து வந்து இசிஇ ஸ்பெஷலைசேஷன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அதுக்கு அடுத்து வந்து விஎல்எஸ்ஐ டிசைன் இந்த பிரான்ச்சஸ்க்குலாம் எந்த ரேங்கிங் உள்ள முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து இசிஇ ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ்க்கு மட்டும் உங்களுக்கு 250ல இருந்து உங்களுக்கு 375 வரைக்கும் உங்களுக்கு குளோசிங் ரேங்க்கா இருந்திருக்கு. அதே மாரி இந்த கோர்சஸ்க்கு வந்து உங்களுக்கு நியர்லி வந்து 350ல இருந்து உங்களுக்கு மேபி 450க்குள்ள இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதிகம். சரிங்களா? அதுக்கு அடுத்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியர்லி வந்து ஒரு 400 ரேஞ்சஸ்ல இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து ஐடி, அதுக்கு அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங்க்கு மேபி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 350 அந்த ரேஞ்சஸ்ல இருந்தாவே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? 350லேருந்து ஒரு 400 அந்த ரேஞ்சஸ்ல இருந்தா, உங்களுக்கு வந்து இந்த ஐடி ரிலவன்ட்டான கோர்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து மெக்கானிக்ஸ் ஸ்பெஷலைசேஷன் மெக்காட்ரானிக்ஸ் இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலா உங்களுக்கு எந்த ரேங்கிங்குள்ள முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி வந்து ஒரு 550ல இருந்து உங்களுக்கு வந்து நியர்லி வந்து ஒரு 800 ரேங்கிங்குள்ள இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா சீட்ஸ் வரையும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுத்த மாணவர்களுக்கு உண்டான சீட்ஸ். மேபி வந்து உங்களுக்கு ஒரு 1000 ரேங்கிங்குள்ள இருக்கீங்க அப்படின்னாவே கண்டிப்பா பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ஏரோஸ்பேஸ்க்கு மட்டும் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் மட்டும் 1000 100 ரேஞ்சஸ்க்கு போயிருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நியர்லி வந்து ஒரு 1000 ரேங்கிங்குள்ள இருக்கீங்க அப்படின்னாவே கண்டிப்பா உங்களுக்கு சீட்ஸ் உண்டு. மேபி வந்து நம்ம தமிழ்நாடு ரேங்க் தான் மோஸ்ட்லி குடுத்துருக்கோம். அந்த தமிழ்நாடு ரேங்க்குக்குள்ளார உங்களுக்கு பாசிபிலிட்டீஸ் வந்து ஒரு 1000 ரேங்கிங்குள்ள இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. நான் வந்து 1000 ரேங்கிங்குள்ள இல்ல. நான் அப்நார்மல் நெறைய ரேங்கிங் இருக்கேன். எனக்கு வந்து சீட்ஸ் கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு ஆசிலேஷன்ஸ்ல ஆக வேண்டாம். ஸோ பேனிக் ஆகாதீங்க. லாஸ்ட் இயர் எந்த ரவுண்ட்ல முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க குடுத்துருக்கோம். இந்த வருஷம் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். இல்ல ஆகாமயும் இருக்கலாம். ஜஸ்ட் வந்து நீங்க கரெக்ட்டா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. கரெக்ட்டா சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களுக்கு சீட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். உங்களுக்கு ரவுண்ட் 1க்கு உண்டான அலாட்மெண்ட் வந்துரும். அந்த ரவுண்ட் 1 உண்டான அலாட்மெண்ட் வந்த மாணவர்களுக்கு வந்து ஃபீஸ பே பண்ணணும். ஃபீஸ பே பண்ணிட்டு நீங்க ஸ்லைடிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். வராத மாணவர்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதனால பேனிக் ஆகாதீங்க. இருந்தாலுமே இந்த சாஸ்த்ரா டீம்ட் யூனிவர்சிட்டி மட்டும் தான் நம்மளோட யூனிவர்சிட்டி இல்ல. இத தாண்டி உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ்லயுமே உங்களுக்கு நெறைய சீட்ஸ் இருக்கு. ஸோ அதுலயும் போட்டி போட்டு நீங்க சீட்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குண்டான அப்டேஷன்ஸும் குடுக்கலாம். இதையும் தாண்டி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் நம்ம குடுத்துருக்கோம். தேவைப்பட்டதுன்னா நீங்க அதுல உங்களோட குவரீஸ மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம ஆன்ஸர் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.